போன வீடியோல நம்ம டிப்பரோட கீயை பத்தியும் சீட்டை பத்தியும் நம்ம பேசணும். இப்போ நம்ம டிப்பரோட கேபினுக்குள்ள சுவிட்சிங்களோட ஃபீச்சரை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த டிப்பர்ல குரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த குரூஸ் கண்ட்ரோலோட வேலை என்னன்னா, நம்ம இப்படியே போயிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து நம்ம ஒரு பிளேன் ரோட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 15க்கு மேல ஒரு 50-55 ஸ்பீடுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பிளஸ்ன்னு ஒரு இருக்கும். அந்த பிளஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு வேலை கிடையாது. ஆட்டோமேட்டிக் வெறும் ஸ்டேரிங்கை மட்டும் கொடுத்துட்டு நீங்க பிளேன் ரோட்ல ஓட்டலாம். சப்போஸ் நீங்க எம்டியா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக் குரூஸ் கண்ட்ரோலே நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா குரூஸ் கண்ட்ரோல பண்ணும்போது நமக்கு என்னென்ன பயன் ஆகுதுன்னா, டீசல் அளவான ஆட்ஃபுல் நமக்கு போயிட்டு நல்ல மைலேஜ் கிடைக்கும். இது ஒன்லி பிளாட் ரோட்ல மட்டும் தான் நம்ம அந்த குரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணுவோம். சப்போஸ் ஏதாவது ஆக்டிவேட் வேணாம் அப்படின்னா நீங்க பிரேக் லைட்டா தேவை அப்படின்னா பிரேக்ல லைட்டா அப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது ரிலீஸ் ஆயிரும். இதான் அந்த குரூஸ் கண்ட்ரோலோட சுவிட்சோட வேலை. அடுத்த நம்ம சுவிட்சை பாத்தீங்கன்னா ஈல் ஹோல்டர்னு சொல்லுவோம். இந்த ஈல் ஹோல்டர் சுவிட்சை பாத்தீங்கன்னா என்ன பயன்படுறோம் நம்மளுக்கு டிரைவருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா லைட்டா அப்பு ஏறிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பிரேக் அடிக்கிறோம், ஒரு இடத்துல ஜாம் ஆகி நிக்குது அப்படின்னா நின்று மூவ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளட்சை போட்டு கீரை போட்டு பிரேக்ல இருந்து கால் எடுத்து ஆக்சிலேட் விடும்போது வண்டி பின்னாடி மூவ் ஆகும். இப்போ நம்ம அந்த ஈரோடு சுவிட்ச் என்ன பயன்படுத்துறது ஒரு டிரைவருக்கு சேஃப்டி கொடுக்குது அப்படின்னா, நம்ம ஆன் பிரேக்கை போட்டிருப்போம் இல்லையா, ஆன் பிரேக்கை போட்டு வண்டி நியூட்ரல் இருக்கும். சப்போஸ் நம்ம அடுத்து மூவ் பண்றது எப்படி அந்த ஈரோட சுவிட்ச் பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த ஈரோட சுவிட்ச் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளட்சியை மீச்சுக்கிட்டு கீரை போட்டுக்கிட்டு ஆன் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஈரோட சுவிட்ச் பிரேக்ல கால் இருக்கும் போது நீங்க அதை பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு 3 செகண்டுக்கு ஆட்டோமேட்டிக் 3 செகண்ட் நீங்க எப்ப பிரேக்ல இருந்து கால் எடுத்து முடியும் ஆக்சிடென்ட் கொடுக்குறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக் அந்த 3 செகண்டுக்குள்ள உங்களுக்கு வண்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் உங்களுக்கு பிரேக் அப்ளை நிற்கும். அழகா உங்களுக்கு பேக்ல மூவ் ஆகாம ஃப்ரண்ட்ல மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். இதுதான் அந்த ஈலோட சுவிட்சோட ப்ராசஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிடிஓ பம்போட சுவிட்சையை நம்ம பார்க்க போறோம். இது எப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா டிரைவர்ஸ் நிறைய தப்பு பண்றாங்க. அது கிளட்சி அப்ளை பண்ணாம பிடிஓ பம்பு பண்றாங்க. அது பிடிஓ பம்பு அப்படி போடக்கூடாது. இதோட முறை என்னன்னா நம்ம ஃபுல் கிளட்சியை மீச்சு பிடிஓ பம்பு போட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கியர் லிவரே டிப்பரோட லிவரே நீங்க பாடியை தூக்குறதுக்கு அதை பயன்படுத்தணும். அந்த எப்படி டிப்பர் தூக்கணும் நிறைய பேர் தெரியல. டிப்பரை என்ன பண்றாங்கன்னா இதுல ஆப்போசிட்டா நம்ம கொடுத்துருப்போம். டிப்பர் தூக்குறது நீங்க ஃபர்ஸ்ட் கிளட்சி வண்டி நியூட்ரல் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஆன் பிரேக்கோ இல்ல பிரேக்லயே காலை வச்சுட்டு நீங்க ஃபுல் கிளட்சியை மீச்சிட்டு பிடிஓ பம்பு போட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கீழே அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிப்பர் தூக்கும். டிப்பர் தூக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா இறக்குறதுக்கு நீங்க பிடிஓ பம்பு தேவையில்லை. நீங்க தாராளமா ஆஃப் பண்ணிட்டு நீங்க லிவரை மேல தூக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கீழே இறங்கும். மறுபடியும் நீங்க ரன் பண்ணும்போது இது கம்பல்சரி பாத்தீங்கன்னா நம்மோட டிப்பரோட லிவர் நியூட்ரல்ல இருக்கணும். இந்த நியூட்ரல்ல நிறைய பேர் வைக்கிறது இல்ல. ஏன் நியூட்ரல்ல நிறைய பேர் வைக்கிறதுல கேள்வி கேட்பீங்க. இதனால என்ன பிரச்சனை வரும்னா, சப்போஸ் இதை நம்ம கியர்லயே இருக்கிறனால கீர்ல நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி ஓட்டும் போது இதோட ஆயோட பிரஷர் இன்னுமே லைன்ல இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓஸ் லீக் ஆகுது, அதாவது ஜாக்கி பிஸ்டன் சரியா தூக்கலாம். இதுதான் ப்ராப்ளம். கம்பல்சரி நீங்க நியூட்ரல் வச்சிட்டீங்கன்னா அந்த ஜாக்கியோட டேங்குக்கும் நம்ம அந்த லிவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லாம நியூட்ரல் இருக்கும். நீங்க தாராளமா இதுதான் அது பேரு ப்ராசஸ். இதுதான் அடுத்தது என்ன சுவிட்ச் பார்க்க போறோம்னா ஆர்ஐசின்னு சொல்லுவோம். இந்த சுவிட்சோட வேலை என்ன அப்படின்னா, லோ ரேஞ்சில இருந்து ஹை ரேஞ்ச் நீங்க ஓட்டலாம். ஆனா ஹை ரேஞ்சில இருந்து லோ ரேஞ்சுக்கு வரக்கூடாது. இது எதனால நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கல. இப்ப கொடுத்துருக்கோம் அப்படின்னா டிரைவருங்க பண்ற தவறுனாலதான். என்னன்னா ஹை ரேஞ்சில போயிட்டு இருக்கும் போதே சடனா லோ ரேஞ்சில போய் போடுவாங்க. போட்டா என்ன ஆகும்னா நம்ம உள்ள பொருள் எல்லாம் டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், வண்டியே மாடல் ரெடி பண்ணி ஹை ரேஞ்சில இருந்து லோ ரேஞ்சுக்கு போகாது. எப்போ லோ ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்க ஸ்பீடை பார்க்கணும். 20க்கு கீழே வருது அப்படின்னா 20 கிலோமீட்டர் கீழே நீங்க ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லைட் பாத்தீங்கன்னா நீங்க இது எப்படி பார்த்து எனக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க வண்டியை மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது 20 ஸ்பீடுக்கு மேல போனா ஆட்டோமேட்டிக்கா அது லைட் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு லைட் புள்ளி மாதிரி எரியும். அதுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க சப்போஸ் போயிட்டு இருக்கீங்க, ஒரு காடு ஏறுறீங்க, மலை ஏறுறீங்க, இல்ல அப்பு ஏறும் போது சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் நியூட்ருக்கு போகணும் அப்படின்னா அதுல உங்களுக்கு பார்க்கலாம் 20 ஸ்பீடு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆஃப் ஆகும். ஆஃப் ஆச்சுன்னா உங்களுக்கு ஹை ரேஞ்சில இருந்து லோ ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் நியூட்ரல் ஓபன் ஆகும். இதுதான் அந்த ஆர்ஐசியோட சுவிட்சோட ப்ராசஸ். இதை நீங்க கரெக்டா டிரைவர் பயன்படுத்தணும். அடுத்தது நம்ம என்ன சுவிட்ச் பார்க்க போறோம்னா ஓவர்லால் சுவிட்சை பார்க்க போறோம். அந்த சுவிட்ச் என்னன்னா எக்ஸாஸ்ட் பிரேக்னு சொல்லுவோம். அது வாங்க சுவிட்ச் இந்த இதுக்கு வரும். இந்த சுவிட்சோட வேலை எப்படின்னா, நம்ம ஆக்டிவா பாத்தீங்கன்னா சர்வீஸ் பிரேக்கோட நம்ம எக்ஸாஸ்ட் பிரேக்கும் வேலை செய்யும். அந்த சுவிட்ச் எப்படி இருக்கணும்னா ஆஃப் கண்டிஷன்ல மட்டும்தான் இருக்கணும். நிறைய பேர் டிரைவர்ஸ்களுக்கு அது தெரியல. அது என்ன பண்றாங்கன்னா ஆன் பண்ணி வச்சிடறாங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றாங்க, பிரேக் எனக்கு சரியா எஃபெக்ட் வரல, பிரேக் சரியா பிடிக்கல அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம வச்சிருக்க 10 ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான். நம்ம பாசிங்க்குனா நீங்க சர்வீஸ் பிரேக்கு அப்ளை கரெக்டா இருக்கும்.
நம்ம ஏத்துற ஓவர்லோடுக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது நம்மளுக்கு எஃபெக்ட் அதிகமா வேணும் அப்படின்னா எக்ஸாஸ்ட் பிரேக் ஆக்டிவிட்டா எப்பவுமே இருக்கணும். அதனாலதான் அந்த சுவிட்ச் எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்பவுமே ஆஃப் எப்படிதான் நம்ம சொல்றது ஆன் பண்ற சீசன்ல இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ற கண்டிஷன்ல இருக்கணும். இது நம்மளுக்கு எப்பவுமே போதுமான அளவுக்கு இந்த பிரேக்கும் எக்ஸாஸ்ட் பிரேக்கும் சர்வீஸ் பிரேக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த சுவிட்சோட அதுதான் அதை ஓவர்லால் சுவிட்ச் நம்ம சொல்றோம் எக்ஸாஸ்ட் அண்ட் பிரேக்.